I wanted to do project on college management system. What kind of modules and menus can I keep under each modules? கேட்கலாமா? Suggested modules dashboard வைக்கலாம். ஓகே, அண்ட் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் மாடியூல் வைக்கலாம். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்றதுக்காக ஃபேக்கல்டி மேனேஜ்மெண்ட் மாடியூல் வைக்கலாம். கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மாடியூல் வைக்கலாம். ஓகே, அட்டெண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் மாடியூல் வைக்கலாம். லாஸ்டா பண்ணது எல்லாமே என்னன்னா இது கீழே ஆட் பண்ணிருந்தேன் கரெக்டா. ஸோ இதுல இப்போ திருப்பி அடிஷ்னலா என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த மெனூஸ் எல்லாத்தையும் எப்படி ப்ராப்பரா மேனேஜ் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, சில இஷ்யூஸ் எல்லாத்தையும் நீ அட்ரஸ் பண்ணுவேன். ஸோ அது எல்லாத்தையும் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்றது எல்லாமே பார்த்துடலாம். எக்ஸாம்பிள், எப்போ என்விரான்மெண்ட் வேரியபிளை ஆக்டிவேட் பண்ணிக்கோ. நான் இங்க வந்து கொண்டு ஆக்டிவேட் பண்றேன். பட் ஆல்ரெடி பிஃபோர் என்ன பண்ணியிருந்தோம், டெவ் இஎன்வின்னு சொல்லிட்டு புதுசு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியிருந்தோம் நார்மல் பைத்தானுக்கு கீழே. நீ எப்பவும் போல என்ன பண்ணிக்க, இதுக்கு முன்னாடி மேனுவலா ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணிருப்பில்ல, அதையே என்ன பண்ணிக்கோ, கண்டினியூ பண்ணிக்கோ. ஓகே, இந்த ஃபோல்டருக்குள்ளார எதுல போகணும், டெவ் என்விரான்மெண்ட்குள்ள போவ, அட் த சேம் டைம் ஸ்கிரிப்டுக்குள்ள போக போற, திருப்பி ஆக்டிவேட் கொடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ண போற. ஸோ அந்த ப்ராக்டிஸ் எப்பவுமே நீ பண்ணிக்கணும். இஷ்யூஸ் செட் ஆகும். ஓகே, இல்லை அனகொண்டா வெர்ஷனை ஃபாலோ பண்ணினாலும் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சிடி போட்டுட்டு ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளார போக போகிறேன். ஓகே, ஏன்னா இதில் தான் manage.py அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ பை manage.py run server. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணதை அப்படியே ரன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி என்ன சினாரியோவில் இருக்கு அப்படின்னு. ஸோ இதுதான் கடைசியாக நம்ம வச்சிருந்தது, இந்த ரவுட்டிங்ல தான் வச்சிருந்தோம். திருப்பி நம்ம மேனுவலாக போய் என்ன பண்ணோம் அப்படின்னா மெயின் ஆஃபீஸ்னு டைப் பண்ணோம்னா அதுக்கான ஒரு மெனூஸ் வரும். லிப் ஆஃபீஸ்ன்னு டைப் பண்ணோம் அப்படின்னா மெனூஸ் வரும். பட் ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு இங்கே எதுவுமே கிடையாது. ஸ்டார்டிங் பாயிண்ட்னு என்ன பண்ணலை, எதுவுமே வைக்கல. இப்போ நம்ம ஒவ்வொரு திருப்பும் போயிட்டு மேனுவலாக போயிட்டு இந்த ரவுட்டிங்ல டைப் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? ஓகே, ஸோ அப்போ அதுக்கு நீ என்ன பண்ணிக்கலாம், ஒரு மெத்தட்ஸ் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நோ இஷ்யூஸ் அட் ஆல். அப்போ அது எப்படி வைக்கலாம், என்ன மாதிரி வைக்கலாம் அப்படின்னா பெட்டர் ஆப்ஷன். ஓகே, இந்த ப்ராஜெக்டுக்குள்ளார இதை ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கலாம். எதை ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கலாம், மெயின் ஆஃபீஸை ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கலாம். மீதி இருக்கிறது எல்லாமே என்னன்னா அதுக்குள்ள இருக்கிற ஒரு டிவிஷன்ஸ் மாதிரி கொண்டு போய்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா இது வந்து எல்லா அட்மின் எல்லா ஆஃபீஸ்க்கும் போகக்கூடிய ஒரு லிங்கேஜா வச்சுக்கலாம். ஓகே, அட்மின் ஓரியன்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அட்மின் ஆஃபீஸ்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒன் மோர் இதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மெயின் ஆஃபீஸ்க்கு கீழே போயிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருந்த இந்த பர்டிகுலர் பேஜ் இருக்கு பார்த்தியா. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். எதுக்கு அப்படின்னா ஷோ திஸ், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எப்படி மாற்ற போறோம்னா இங்கே மெயின் ஆஃபீஸ் லைப்ரரி ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு மெனூஸ் வைக்க போறேன். ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒவ்வொரு மெனூஸ் வைக்க போறேன். இது வந்து ஆக்சுவலாக ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு இண்டெக்ஸ் பேஜ்னு வச்சுக்கோ. எப்படி வச்சுக்கலாம், ஒரு இண்டெக்ஸ் பேஜ். இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கான லிங்கையும் நம்ம கிளிக் பண்ணி அந்த ஆஃபீஸ்க்கான மெனூஸ் என்ன பண்ண போறோம், ஆக்சஸ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த ஆஃபீஸ் பேஸ் ஆஸ் இட் இஸ் அப்படியே நீ வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நீ ரீநேம் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்க்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஒரு பேஜ் மட்டும்தான் நான் மெயின்டைன் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன், ஒரு பேஜ். அந்த பேஜ் என்ன அப்படின்னா index.html என்ன மட்டும் தான் மெயின்டைன் பண்ண போறேன், index.html தான் மெயின்டைன் பண்ண போறேன். அப்போ இந்த பேஸ் என்ன பண்றேன்னா ரீநேம் பண்ண போறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ண எல்லாத்துலேயுமே ஒரு சில ரீநேம் பண்ற ஒர்க் எல்லாமே பண்ண போறேன். பேஸை ரீநேம் பண்ணி என்னன்னு மாத்துறேன்னா இண்டெக்ஸ்ன்னு மாற்றும். அதுக்கு முன்னாடி இந்த இண்டெக்ஸ்ல இருக்க இந்த கண்டென்ட் எனக்கு தேவை கிடையாது. அதனால இந்த இண்டெக்ஸ் பேஜை நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆஃபீஸ் வரேன், ரீநேம் கொடுக்குறேன், index.html மாத்திடுறேன். இப்போ இந்த index.html குள்ளார மெனூஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்கு எந்த ஒரு சப்
அடிஷ்னல் பேஜஸும் நான் இங்கே வைக்க போகிறது கிடையாது. எந்த ஒரு அடிஷ்னல் பேஜஸும் வைக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா இண்டெக்ஸ் பேஜ்னு டைட்டிலில் மேனுவலாக கொடுத்துக்கிறேன். எந்த ஒரு பேஜ்ல இருந்து இந்த கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி வரப்போகிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி கான்டென்ட்லையும் கீழே பிளாக் கொடுத்துருந்தோம் பார்த்தியா, அதையும் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். H1 வெல்கம் டு YS blog, வெல்கம் டு TMYS blog. சும்மா இப்போதைக்கு நான் இந்த கண்டென்ட்டை சும்மா காப்பி பேஸ்ட் பண்றேன். ஓகே, அண்ட் தென் இந்த மெனூஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன்னா ரீவொர்க் பண்ண போறேன். இந்த நேவ் பாருக்கு கீழே இருக்கு பத்தியா மெனூஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன் ரீவொர்க் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதை ஆக்சுவலாக நான் ரன் பண்ணி பார்க்கணும். இதை ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி பாத்தில் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்றேன். ஏன்னா இந்த மெனூஸே கம்ப்ளீட்டாக என்ன பண்ண போறேன் சேஞ்ச் பண்ண போறேன். இங்கே ட்ராப் டவுன் அதெல்லாம் எதுவுமே வேணாங்கிறனால இந்த லிஸ்ட்டுக்குள்ள வச்சிருக்க ட்ராப் டவுனே என்ன பண்ணிடுறேன் என்டையரா ரிமூவ் பண்ணேன். பட் ஆனால் இது எங்க இருக்குன்னா லிப் ஆஃபீஸ்க்குள்ள அதே லாஜிக் அப்படியே இருக்கும். இந்த பேஸ்க்கு கீழே அதெல்லாம் இருக்கு, அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற கம்ப்ளீட் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த பர்டிகுலர் மெனுவுக்கு நான் யூஆர்எல் கொடுக்க போறேன். என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இண்டெக்ஸ். என்ன கொடுக்குறேன், இந்த ஹோமுக்கும் அதே ஆப்ஷனை தான் கொடுக்க போறேன். ஹோமுக்கு என்னதான் கொடுக்க போறேன், இந்த ஹோமுக்கு இதுக்கும் சேம் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு பக்கத்தில் என்ன வரப்போகுதுன்னா லைப்ரரிக்கான மெனு வரப்போகுது, அடுத்து மெயின் ஆஃபீஸ் வரப்போகுது, அடுத்து வேற வேற அப்ளிகேஷன்ஸ் என்ன வச்சிருக்கோமோ ஒவ்வொன்றும் என்னன்னா இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போ அதுக்கான மெனுஸ் எல்லாத்தையும் நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். இந்த அபோட்டஸ்க்கு பதிலாக என்ன வைக்க போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெனு, செகண்ட் மெனு admin, third controller of examination, controller of examination. ஸோ கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒன் மோர். ஆனால் இன்னும் எதுக்குமே என்ன கொடுக்கல, லிங்கிங் கொடுக்கல, ஜஸ்ட் மெனூஸ் மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, அட் த சேம் டைம்ஸ் இந்த இண்டெக்ஸுக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த லிப் ஆஃபீஸ் கிடையாது, மெயின் ஆஃபீஸ்க்கு கீழே இருக்கிற இந்த சர்வீசஸையும் இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இந்த மெயின் ஆஃபீஸில் இப்போதைக்கு என்ன மட்டும்தான் வச்சுருக்கேன், இண்டெக்ஸ் மட்டும்தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுருக்கேன். அண்ட் வியூவுக்கு வரேன், இதில் இருக்கிற எதுவுமே இப்போதைக்கு எனக்கு வேணாம். ஓகே, இதில் இருக்கிற எதுவுமே இப்போதைக்கு வேணாம். எதை மட்டும் வைக்க போகிறேன் அப்படின்னா இண்டெக்ஸை மட்டும் வைக்க போகிறேன். அண்ட் கால் பண்ண போகிறது இண்டெக்ஸ், அது எங்கே தான் இருக்குது, டெம்ப்ளேட்ஸில் தான் இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ் அட் ஆல். இப்போ எனக்கு இண்டெக்ஸ் கால் ஆகிடும். அதே யூஆர்எல்ஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கணும், ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு சேஞ்ச் பண்ணிடுறேன். இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டோம், இது ரெண்டையும் என்ன பண்ணிட்டோம் ரிமூவ் பண்ணிட்டோம். அதனால அதையும் என்ன பண்ணிட்டேன் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போதைக்கு வைக்கல, பட் வி வில் கீப். அதுக்கு நான் அட்மின் ஆஃபீஸ்னு ஒன்று தனியாக என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இதுலேயே இப்போ திருப்பி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். பட் கிளீன் வியூவாக ஃபர்ஸ்ட்லேருந்து நீ பார்க்கறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, சேவ் கொடுத்துட்றேன். அண்ட் கண்ட்ரோல் ரன் ஆயிடுச்சு, திருப்பி கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்டில் எங்கே தான் போகுதுன்னா இந்த பிளேஸ்க்கு தான் போகுது. ஆனால் இப்போ நான் மெயின் ஆஃபீஸ்க்கு போனேன்னு வச்சுக்கோ, முன்னாடி இருக்கிற மெனுஸ்க்கு பதிலாக இப்போ நான் ரீமாடிஃபை பண்ண எல்லா மெனுஸும் எனக்கு என்ன இருக்கணும்னா எனேபிள் ஆகிருக்கணும். லைப்ரரி, அட்மின், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். ஹோமை கிளிக் பண்ணால் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் ஆகும். டிஎம்எஸ் பிளாகை கிளிக் பண்ணாலும் என்ன ஆகும் இண்டெக்ஸ். பட் ஆனால் லைப்ரரி, அட்மின், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது எல்லாத்துக்கும் என்ன கிடையாது, இன்னும் யூஆர்எல் ரவுட்டிங் நம்ம வைக்கல, அதுக்கு வியூஸும் வைக்கல, பார்த்தும் செட் பண்ணது. எப்படி செட் பண்ண போகிறோம், திருப்பி அதே பேஜ் தானே லோடிங்ல இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா பாத் செட் பண்ண போறோம். ஓகே, பாத் செட் பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாமே என்னன்னா நம்ம தனித்தனி ஆப்பா பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாமே என்ன பண்ணி வச்சிருக்கோம், தனித்தனி
ஆப்பா பண்ணியிருக்கோம். அப்ப அதுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் பேஜஸ் ஒவ்வொன்றையும் நம்ம வச்சிருக்கணுமா இல்லையா? அதுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் பேஜ் வச்சிருந்தா தானே அதை கால் பண்ணிக்க முடியும். அப்ப எடுத்த உடனே நான் ரன் பண்றப்ப எனக்கு இப்படி ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ரன் பண்றப்ப இப்படி வர்றதுக்கு பதிலா ஒரு இண்டெக்ஸ் பேஜ் வந்தா நல்லா இருக்குமா? அந்த இண்டெக்ஸ் பேஜ் தான் இப்ப நம்ம எடிட் பண்ணது. அப்ப இந்த மெயின் ஆஃபீஸ்ங்கிறது என்னன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். மெயின் ஆஃபீஸ்ங்கிறது என்னது? அதை நீ மெயின் ஆப்னு கூட மாத்திக்கலாம். இப்ப கிரியேட் பண்றப்பே நம்ம மெயின் ஆப்னு மாத்திக்கலாமா? நீ கிரியேட் பண்றப்ப என்னன்னு மாத்திக்கோ, மெயின் ஆப்னு சொல்லி வச்சு கிரியேட் பண்ணிக்கோ. அதுக்கு கீழே என்ன பண்ணிக்கோ, இந்த இண்டெக்ஸ் பேஜை வச்சுக்கோ. இப்ப இந்த மெயின் ஆஃபீஸ்க்கு பதிலாக அட்மின் ஆஃபீஸ்னு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதே இடத்துல இந்த கண்டென்ட் கீழே இருக்கிறது எல்லாத்தையும் நான் அப்படியே ஆஸ் இட் இஸ் லீவ் பண்றேன். ஓகே. என்னோட மெயின் அப்ளிகேஷன் என்னது? ஏன்னா இதுல தான் என்ன இருக்குன்னா மெயின் ரவுட்டிங் பார்த்து நம்ம கொடுத்துருக்கோம். இங்க தானே அட்மினுக்கு கீழே போய் மெயின் ஆஃபீஸ்ல இருக்க எல்லாத்துக்கும் வரப்போகுது. அப்ப இதை நான் என்ன பண்ணிடுறேன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். இங்க மட்டும் என்ன பண்ணிடுறேன், மெயின் ஆஃபீஸ் ரவுட்டிங்கை ரிமூவ் பண்ணிடுறேன், சேவ் கொடுத்துட்றேன். இப்போ அது ஸ்டில் ரன்னிங்ல தான் இருக்கு. எனக்கு ஸ்டில் என்ன தான் இருக்கு. இப்போ போய் நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் லோக்கல் ஹோஸ்ட்டை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுது, இண்டெக்ஸ் பேஜ் லோட் ஆகுதா? காரணம் என்ன அப்படின்னா இந்த மெயின் ஆஃபீஸ்க்கு கீழே போய் லோட் ஆகுற ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு இப்படி ஒன்று இல்லை. அதுதான் என்னென்ன இருக்குன்னு சொல்லுது பாரு. அட்மின் இருக்கு, இண்டெக்ஸ் இருக்கு, லிப் ஆஃபீஸ் இருக்கு. மெயின் ஆஃபீஸுங்கிறது பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு வந்துடுச்சு. ஸோ இந்த ரவுட்டிங்கை தான் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே கொண்டு வந்து வச்சுட்டோம். இப்போ அட்மினை கிளிக் பண்ணால் அட்மின் ஆஃபீஸ்க்கு போகணும், லைப்ரரி கிளிக் பண்ணால் லைப்ரரி, அண்ட் தென் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஷுட் பி மூவ் தேர். ஓகே. அப்போ அது எல்லாத்துக்கும் ரவுட் பண்ணலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம இதுக்கு முன்னாடி என்ன மட்டும் வச்சுருக்கோம்னா லிப் ஆஃபீஸ் மட்டும் டெம்ப்ளேட் எனேபிள் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் பேஜ் வச்சுருக்கோம். கரெக்டாக லாஸ்ட்டாக பண்ணதில் அதுக்கு ஒன்று வச்சுருந்தோம். இப்போ இந்த வியூஸை மட்டும் அப்படியே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ இந்த வியூஸை நான் கால் பண்ணணும். ஓகே. எங்க கால் பண்ணணும்னா எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்றேன். திருப்பி எதை மட்டும் வைக்கிறேன்னா மெயின் இண்டெக்ஸ் பேஜ் மட்டும் தான் வைக்கிறேன். எதை மட்டும் வச்சிருக்கேன், மெயின் இண்டெக்ஸ் பேஜ். மெயின் இண்டெக்ஸ் பேஜ்ல லிபுக்கு மட்டும் தான் செட் பண்ணியிருந்தோம். அங்க லிபுக்கு மட்டும் தான் என்ன வச்சிருக்கோம், ஒரு HTML பேஜஸ் வச்சிருக்கோம் மெனுஸோட. அப்போ இந்த லிபுக்குள்ள வரேன். இங்க இருக்கிற அதே URL ரவுட்டிங்கான ஆப்ஷனை லிபுக்கும் எனேபிள் பண்றேன், லைப்ரரிக்கும். இங்க எதை கால் பண்ணணும்னா இந்த லிப் ஆஃபீஸ்க்கு கீழே வியூ பாத் கீழே என்ன மெத்தட்ல கால் பண்ணி வச்சிருக்கேன். வியூலையும் அதே நேம்ல தான் வச்சிருக்கோம் மெத்தட், URL-லையும் கால் பண்ணி நேமும் அதை தான் வச்சிருக்கோம். அப்போ இதை கொண்டு வந்து எங்க ஆட் பண்ற, இந்த இண்டெக்ஸுக்கு பதிலாக எந்த இண்டெக்ஸை கால் பண்ற, லிப் இண்டெக்ஸை கால் பண்றேன், சேவ் கொடுத்துட்றேன். லோட் ஆகட்டும். ஓகே. இப்போ ரீலோட் கொடுத்துட்டு லிப் இண்டெக்ஸை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது எனக்கு எங்கே ரவுட் ஆகுது அப்படின்னா லிப் ஆஃபீஸ்க்கு ரவுட் ஆகுது. லிப் ஆஃபீஸில் ஹோம்னு சொல்லி ஒரு மெனுஸ் வச்சிருந்தோம். அதை தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த மெயின் ஆஃபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் மாற்றணுமா, டெலிட் பண்ணணுமா, இண்டெக்ஸ் மாற்றணுமா. அப்போ இந்த லிப் பேஸில் வச்சிருக்கிற URL ரவுட்டிங் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். ஓகே. இதில் வச்சிருக்கிற இந்த ஹோம் எல்லாம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணி விடுறேன். இப்போதைக்கு என்ன பண்றேன், ரிமூவ் மட்டும் பண்றேன். அபவுட்டஸ் இதுலயும் கிடையாது, அதனால அபவுட்டஸையும் ரிமூவ் பண்றேன். ஏன்னா அபவுட்டஸ் தான் ரிமூவ் பண்ணிட்டேன் மொத்தமா. சர்வீசஸையும் நான் ரிமூவ் பண்றேன். இந்த போர்ஷனுக்கு மட்டும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாமா, Ctrl+X. இந்த TMIS பிளாக்னு இருக்கு பத்தியா, இதுக்கு மட்டும் என்ன வைக்கிறேன் அப்படின்னா இண்டெக்ஸை மட்டும் கால் பண்றேன். எதை கால் பண்றேன், இண்டெக்ஸை மட்டும் கால் பண்றேன். இப்போ மறுபடியும் எரர் அடிச்சனால திருப்பி ரீலோட் ஆகும். ஓகே. இல்ல ஸ்டாப் பண்ணிட்டு நீ என்ன பண்ணிக்கோ, ஒன் மோர் டைம் ரன் பண்றதுனாலும் ரன் பண்ணிக்கோ. ஸோ அகெயின் கிளிக் பண்றேன், ப்ரௌசர்ல ஓப்பன் ஆயிடுச்சு, லிவ் போறேன், ஸ்டார்டிங் வந்துருச்சா. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஏன் நான் இந்த TMIS பிளாக் வச்சேன்னா எந்த பேஜ்க்கு வேணாலும் நீ போய் ஒர்க் பண்ணலாம். ஆனா ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க வந்துருவேன், ஸ்டார்டிங் பாயிண்ட் மெயின் அப்ளிகேஷனுக்கு வரணுமா வரக்கூடாதா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்,
இந்த பேஜில் நான் ஒர்க் பண்ணுறேன். இந்த பேஜில் ஒர்க் பண்ணுறேன். ஐ மூவ் வித் எனி அதர் சப் மெனுஸ்க்கு கீழே நான் ஒர்க் பண்ணலாம். எந்த சப் மெனுஸ்க்கு கீழே வேணாலும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த டைட்டில் போய் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டைட்டில் எங்கே வருது? அப்போ எவ்வளோ சப்டைட்டிலுக்கு கீழே போய் நம்ம எவ்வளோ மெனுஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணாலும் அந்த மேலே இருக்கிற வெப்சைட்டோட நேமை கிளிக் பண்ணால் எங்கே வரணும்? அதோட ஆக்சுவல் ஹோமுக்கு வரணுமா இல்லையா? அப்போ திருப்பி நீ எப்படி வேணாலும் எங்கே போய்க்கலாம், அந்த மெனுஸ் எல்லாத்துக்கும் ரீரைட் பண்ணி போய்க்கலாமா இல்லையா? ரீரவுட் பண்ணி போகலாமா போகக்கூடாது? அதுக்காக தான் இங்கே டைட்டில் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். மேலே வச்சிருக்க டைட்டில் எதை டினோட் பண்ணுது? ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ நமக்கு வந்து வேற ஆப் என்ன இருக்கு அப்படின்னா சிஓஇ, கண்ட்ரோலர் ஆஃப். இப்போ இதுக்கு போய் நான் ஒரு டெம்ப்ளேட்ஸ் ஆட் பண்ணலாமா? அதுலேயும் இதே மாதிரி நான் இதே டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த லிப் ஆஃபீஸ்க்கான டெம்ப்ளேட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம். ஓகே, இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அபவுட் சர்வீசஸ் இது மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு பதிலாக லைப்ரரிக்கு சம்மந்தப்பட்ட மெனுஸை ஆட் பண்ணலாமா? லைப்ரரிக்கு சம்மந்தப்பட்ட மெனுஸ் ஆட் பண்ணலாமா? லைப்ரரிக்கு சம்மந்தப்பட்ட மெனுஸ்க்கு இப்போ இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு சும்மா ட்ரை பண்ணுறதுக்காக ஆட் பண்ண மெனுஸ். ஆட் பண்ண மெனுஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். வில் யூஸ் எனி சேட் அப்ளிகேஷன்ஸ். அந்த மெனுஸை நான் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். நேவ் பாருக்கு கீழே காப்பி பண்ணது எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன், அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் சேஞ்ச் திஸ் டு சப்போர்ட் very oriented menus library. Okay, wanted to create under Django and also provide me path and use. ஓகேவா? பாத்து வியூஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், சேர்த்து கொடுத்துருன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதே நெய்பர்ல நமக்கு தேவையானபடி ஓகே, அது ஜென்ரலா ஒரு ஐடியாஸ் இருக்கும். அவங்க ட்ரைன் பண்ணியிருக்கிறதுக்கு தகுந்தாப்புல அது டிஃபால்ட்டா ஒரு சில மெனுஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணி கொடுக்கும், லைப்ரரிக்கு தேவையானது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட சேர்த்து பாத்துல என்ன வைக்கணும், ஓகே, வியூஸ்ல என்ன வைக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்ணிடும், ப்ரொவைட் பண்ணிடும். ஓகே, ஸோ வியூஸ் டாட் பைக்கு கீழே தனித்தனியாக ஆட் பண்ண சொல்லி இப்படி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு. தனித்தனியாக ஆட் பண்ண சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு. பாத் கான்ஃபிகரேஷனுக்கு கீழே அது எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மெனுவை அப்படியே காப்பி பண்ணுறேன். ஓகே, அப்டேட்டட் நெய்பார் இதை காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த நெய்பாருக்கு பதிலாக இதை நான் பிளேஸ் பண்ணுறேன். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், இதை பிளேஸ் பண்ணுறேன். இந்த பேஜஸ் பாத் கொடுத்துருந்தா இது ஒர்க் ஆகும். ஓகே, இந்த இந்த மாதிரி கொடுத்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீ இதுக்கு என்ன வச்சிருக்கணும், பாத்தும் வியூஸும் கிரியேட் பண்ணியிருக்கணும். கிரியேட் பண்ணலன்னா இந்த மாதிரி ஒரு எரர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேவ் பண்ணுறேன், ஒன் மோர் டைம் ரன் பண்ணுறேன். லைப்ரரியை கிளிக் பண்ணுறேன். எனக்கு என்ன சொல்லுதுன்னு பாரு, ரிவர்ஸ் ஃபார் கேட்டலாக் நாட் ஃபவுண்ட். இந்த யூஆர்எலுக்கு கீழே கேட்டலாக்னு கொடுத்துருக்கோம் பார்த்தியா ரவுட்டிங்கில், அது இல்லைன்னு சொல்லி அது என்ன காமிக்குது, எரர் காமிக்குது. அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும், வியூஸும் வச்சிருக்கணும், யூஆர்எல்ஸில் அதுக்கான பார்த்தும் ரவுட்டிங்கை எனேபிள் பண்ணிக்கணும். பண்ணியிருந்தேன்னா இந்த இஷ்யூஸ் வராது. பண்ணியிருந்தேன்னா என்ன வராது, இந்த இஷ்யூஸ் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபர்ஸ்ட் வியூ என்ன அப்படின்னா கேட்லாக் தான் மிஸ்ஸிங்னு சொல்லிச்சா, கேட்லாகுக்கு வந்து கீழே கோடு இருக்கு. ஸோ இந்த கேட்லாக் கோடு எடுத்துக்கலாமா? வியூஸில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேட்லாகை எனேபிள் பண்ணுறேன். அதே மாதிரி யூஆர்எல்ஸ் டாட் பிஒய்க்கு கீழே போயிட்டு நான் இதை எனேபிள் பண்ணியிருக்கணும். இந்த கேட்லாகுக்கு கொடுத்துருக்க இந்த லாஜிக்கை எதில் ஆட் பண்ணியிருக்கணும், ஆட் பண்ணியிருக்கணுமா? ஸோ இந்த போர்ஷன் முடிஞ்சு சேவ் கொடுத்துட்றேன். இதையும் சேவ் பண்ணிடுறேன். இங்கே வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்ஸ் இருக்கு பத்தியா, இந்த டெம்ப்ளேட்ஸ்ல போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துட்டு கேட்லாக் டாட் HTMLங்கிற ஃபைலையும் என்ன பண்ணிட்டேன்,
கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் தென் கேட்டலாக் பேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது, அதுக்கான ஒரு மெசேஜ். ஓகே, ஆல்ரெடி அந்த கோடு எனக்கு என்ன இருக்கு இருக்கு. ஸோ இப்போ இந்த பேஸ் இங்க பேர் என்ன வச்சிருக்க? நம்ம இதுல என்ன பேர்ல வச்சிருக்கோம்? அப்ப நான் அந்த நேமை மாத்திக்கணுமா? lib underscore base. ஓகேவா? அண்ட் lib underscore baseல டைட்டில் அங்கிருந்து வந்துடும். அட் த சேம் டைம் கான்டென்ட், அங்க இருக்கிற கான்டென்ட் என்ன ஆயிடும்? வந்துடும். ஓகே, இப்போ இந்த மெனூஸ் நம்ம சேஞ்ச் பண்ணதுல கேட்டலாக் எரர் போய் எனக்கு இதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா மெம்பர்ஷிப் இருக்கு. மெம்பர்ஷிப் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு எரர் வரணும். வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் ஒர்க் பண்ணது எல்லாமே லிப் ஆஃபீஸ்க்கு கீழே இருக்கிற யூஆர்எல் அண்ட் வியூஸ். ஓகே, அதை மறந்துடாத. ஸோ இப்போ மெயின் அப்ளிகேஷன் போகிறேன், லிப்புக்குள்ளே போகிறேன். இதுக்கு முன்னாடி கேட்டலாக் வந்துச்சு, இப்போ என்ன எரர் வருது? அப்போ கேட்டலாகோட இஷ்யூ என்ன ஆயிடுச்சு? சால்வ் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, கேட்டலாக் வச்ச மாதிரி ஒவ்வொரு ஃபைல் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கணுமா? என்னென்ன மெனூஸ் வந்து இதில் நான் வந்து இப்போ அடிஷ்னலாக சாட்டு கீழே எடுத்துகிட்டு வந்திருக்கணும். மெம்பர்ஷிப், புக் பாரோயிங், லிப் and then contact us. So I'll create the templates first. New file போறேன், dot html. ஓகே, ஃபர்ஸ்ட் மெம்பருக்கான ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து புக் borrowing, ஸோ டாட் html இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது லைப்ரரி ஈவெண்ட்ஸ் டாட் html and then finally contact us. ஸோ எல்லா ஃபைலும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். எல்லா ஃபைலுக்குள்ளேயும் கான்டென்ட் நீ வைக்கிற அப்படின்னா அதுக்கான கான்டென்ட் என்ன பண்ணிக்கோ, ஆட் பண்ணிக்கோ. இல்லை ஆல்ரெடி நமக்கு வந்து சாட்டு கீழே அதுவுமே என்ன இருக்கு, எல்லாமே ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு டெம்ப்ளேட்க்கு மட்டும்தான் என்ன கொடுத்துருக்கு, அது கொடுத்துருக்கு. இதை நான் என்ன பண்றேன், இதே டெம்ப்ளேட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். கேட்லாக் கொடுத்த மாதிரியே அதே மாதிரி எனக்கு எல்லாத்துக்கும் கொடுன்னு நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ நமக்கு போய் ஒவ்வொன்றா மேனுவலாக என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, மாடிஃபை பண்ணிட்டு இருக்க கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா கேட்குறேன். இந்த பேஸை நீ யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, இல்லை அப்படி இல்லைன்னா யூ கேன் யூஸ் ஒன்லி ஒவ்வொரு பேஜை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான கோடை மட்டும் என்ன பண்ணிக்கோ, யூஸ் பண்ணிக்கோ. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஒன் கேட்லாகுக்கு இருக்கிறது. ஓகே, மெம்பர்ஷிப் டாட் ஹெச்டிஎம்எல்கான கோடு. அப்போ வரேன், மெம்பர்ஷிப் டாட் ஹெச்டிஎம்எல் பேஸ்ட் பண்றேன். இங்க பேஸ் கிடையாது, பேஸ்க்கு பதிலாக என்ன வச்சிருக்கோம், லிவ் பேஸ். சேவ். அடுத்து லைப்ரரி ஈவெண்ட்ஸ் போயிடலாம். லைப்ரரி ஈவெண்ட்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் பேஸ்க்கு பதிலாக லிவ் பேஸ். ஓகே, நீ மேனுவலா உனக்கு தகுந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோ, எல்லாத்தையும் பண்ணிக்கோ. உனக்கு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணி கொடுத்துறேன், சாட்ல இருந்து நான் எடுத்து தரேன். கான்டாக்டர்ஸ்க்கும் வரேன், அதையும் லிப் அண்டர் ஸ்கோர் பேஸ்ன்னு சேஞ்ச் பண்றேன். அண்ட் ஃபைனலி டாப்ல புக் பாரோவிங் வைக்கல, ஸோ அதையும் காப்பி பண்றேன். புக் பாரோவிங்க்கு வந்து பேஸ்ட் பண்றேன், லிப் அண்டர் ஸ்கோர். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே வச்சாச்சு. இந்த லிப் இண்டெக்ஸ்லையும் ஒரு இண்டெக்ஸ் பேஜ் வரதுக்காக வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு பேஸ் கண்டென்ட் அது கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஒன். ஓகே, இந்த கண்டென்ட்டை என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ல இந்த லிப் இண்டெக்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஓகேவா? டைட்டில் மிஸ் ஆகுது, ஸோ இங்கே நான் ஆட் பண்றேன். இந்த எக்ஸ்டெண்டை மட்டும் நான் ரிமூவ் பண்றேன், ஏன்னா டைட்டிலும் சேர்த்து என்ன பண்ணணும், பாஸ் பண்ணிக்கலாம் அந்த பேஜ்க்கும். சேவ். ஸோ எல்லாத்துக்கு கீழேயும் டைட்டில் மிஸ் ஆகுது. டைட்டில்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோ, மேனுவலா ஆட் பண்ணிக்கோ. ஏன்னா சாட்டுக்கு கீழே நான் டைட்டிலோட சேர்த்து கொடுத்து கேட்டிருந்தேன் அப்படின்னா அது என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையும் எதை ஆட் பண்றேன், டைட்டில் ஆட் பண்றேன்.
பேஜ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டேன், ஆட் பண்ணிட்டேன். ஃபைனல் திங் என்ன அப்படின்னா, எல்லா பேஜுக்கும் யூஆர்எல் பார்த்து என்ன பண்ணியிருக்கணும், ஆட் பண்ணியிருக்கணும். இங்கே இண்டெக்ஸ்ன்னு தருது, பட் நம்ம என்னன்னு வச்சிருக்கோம், லிப் அண்டர் ஸ்கோர் இண்டெக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். ஸோ அதனால நீ என்ன நேம்ல வைக்கிற அதுக்கு தகுந்தாப்புல மேனிபுலேட் பண்ணிக்கோ. வெல்கம் டு லிப் ஆஃபீஸோட யூஆர்எல் பாத்துக்கு வரேன். ஸோ இங்கே வந்துட்டு இதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். ஆனால் வியூக்குள்ள கேட்டலாக் மட்டும்தான் வச்சோம், எதெல்லாம் வைக்கல இன்னும். மெம்பர்ஷிப்புக்கு வியூ வைக்கல, புக் பாரோவிங் இல்லை, இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன வைக்கல, வியூஸ் வைக்கல. அப்போ இந்த வியூஸ்க்கு கீழே நான் அதையும் வச்சிருக்கணும். வியூஸ் கீழே என்ன பண்ணிருக்கணும், அதையும் வச்சிருக்கணும். அப்போ அதுவுமே எனக்கு ஆல்ரெடி எல்லாமே இங்கே தனித்தனியாக இருக்கு. எல்லாமே என்ன இருக்கு, தனித்தனியாக இருக்கு. பட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ வில் கிரியேட் இட் டைரக்ட்லி ஹியர். ஓகே, இதுக்கு பதிலாக எல்லாத்துக்கும் என்ன ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னா, மேனுவலாக உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா இட் வில் டேக் டைம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளார பிளாக் பாக்ஸ் ஏ எனேபிள் பண்ணியிருக்கேன் அண்ட் கோ பைலட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ யூ கேன் யூஸ் எனி திங். ஏஐ ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீ எதை வேணாலும் மாற்றி என்ன பண்ணிக்கோ, சேஞ்ச் பண்ணிக்கோ. ஸோ ரைட் நவ் எல்லாத்தையும் ப்ராப்பராக கால் பண்ணியாச்சு. ஸோ வில் ஆல் த மெயின் அப்ளிகேஷன். லிபு போகிறேன். லிபுக்கு கீழே என்ன வந்துருச்சு, கேட்டலாக் ஒர்க் ஆகுதா, மெம்பர்ஷிப் ஒர்க் ஆகுதா, அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே. ஸோ இதுக்கு ஒரு ட்ராப் டவுன். அப்போ அது கொடுத்துருக்க கண்டென்ட் இப்போதைக்கு என்ன பண்ணிக்க, சும்மா யூஸ் பண்ணிப்பாரு. உனக்கு தேவைப்பட்டதுக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணிக்க போற, மாத்திக்க போற. ஓகே, அண்ட் லிபரேட் ஈவெண்ட்ஸ் கான்டாக்டஸ். ஃபைனலி ஒரு ப்ராப்பர் மெனூஸ் எனக்கு ப்ராப்பரா ஆட் பண்ண முடிஞ்சுச்சு. இப்போ நான் இந்த லிப்ரரி, இந்த டிஎம்ஒஎஸ் லைப்ரரி ஹோமை கிளிக் பண்ணேன்னா எங்க வந்துருது, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துருதா. அப்ப எல்லா இடத்துலயும் போயிட்டு நான் நேம் என்ன பண்ணுன்னா, இந்த நேமுக்கு பதிலாக நீ வேற நேம் மாத்திக்கிறதுனால மாத்திக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல இன்னொரு மெனு வச்சு அதுக்கு எங்க கிளிக் பண்ண போற, டிஎம்ஒஎஸ் பிளாக்னு ஆட் பண்றதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. ஓகே, இது லைப்ரரி. ஓகே, இந்த ஹோமை கிளிக் பண்ணா லைப்ரரிக்கு தான் வரப்போகுது. இந்த ஹோமை கிளிக் பண்ணா எங்க தான் வரப்போகுது, இதுவும் அதுதான் கொடுத்துருக்கோம். இந்த ஹோமை கிளிக் பண்ணா எங்க வந்துருது பாரு, ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துருதா. அப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம லிப் பேஸ் இருக்கு பத்தியா, லிப் பேஸ்க்குள்ள வந்துட்டு இந்த ஹோமை கிளிக் பண்ணா இண்டெக்ஸ் போறதுக்கு பதிலா ஹோமை கிளிக் பண்ணா எங்க போற மாதிரி வச்சிடலாம்னா, லிப் அண்டர் ஸ்கோர் இண்டெக்ஸ். இது எங்க போற மாதிரி இருக்கட்டும், இண்டெக்ஸ்க்கு போற மாதிரி இருக்கட்டும். இதுக்கு நேம் என்ன வச்சுக்கலாம்னா பிளாக். இப்ப நான் ரீலோட் கொடுக்குறேன், லிப் போறேன். இப்ப நேம் ஸ்டில் என்னதான் இருக்கு. இந்த ஹோமை கிளிக் பண்ணா, இப்ப நான் புக் பாரோயிங்ல இருக்கேன், ஹோமை கிளிக் பண்ணா இண்டெக்ஸ் பேஜ்க்கு வந்துடும். இது இந்த ஸ்லைட் ஷோ ஃபுல் அண்ட் ஃபுல் எதுல இருக்கு அப்படின்னா, இந்த இது ஆக்சுவலா எங்க இருக்குன்னா, எனக்கு எல்லா இதுக்கு கீழே இருக்கு. இப்ப இந்த லிப் பேஸ்க்கு கீழே ஸ்லைட் ஷோ இங்க நான் வச்சிருக்கேனா, இந்த கரசல் இங்க நான் என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்க கூடாது. சேவ் பண்றது. இப்ப எனக்கு ஒவ்வொரு பேஜுக்கு கீழே என்ன இருக்கும். இப்ப நான் இந்த இண்டெக்ஸ்ல, இப்ப நான் எனக்கு வந்து இண்டெக்ஸ்ல மட்டும் அந்த கரசல் வேணும். எதுல மட்டும் வேணும், இண்டெக்ஸ்ல மட்டும் வேணும்னா இண்டெக்ஸ், லிப் இண்டெக்ஸ் இருக்கா, இங்க வந்துட்டு அங்க கட் பண்ண அதே கரசல் இங்க ஆட் பண்றேன். சாரி, லிப் பேஸ்ல கட் பண்ணிட்டு சேவ் பண்றேன். லிப் இண்டெக்ஸ்ல வந்துட்டு அந்த கரசலை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஹோம் கிளிக் பண்ணி ஹோம்க்கு வந்துட்டு லிப் கிளிக் பண்ணனா இதுல எனக்கு என்ன இருக்கும், கரசல் இருக்கும். பட் கேட்டலாக் போனேன் அப்படின்னா கரசல் இருக்காது. எந்த பேஜ்ல மட்டும் வேணுமோ அந்த பேஜுக்குள்ளார போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்க போறோம், ஆட் பண்ணிக்க போறோம். எதெல்லாம் பொதுவா வேணுமோ அதெல்லாம் எதுல வச்சுக்க போறோம், பேஸ்க்கு கீழே வச்சுக்க போறோம். அப்ப ப்ராப்பரா யூஸ் பண்ணலாமா. இப்ப இதே மாதிரி திருப்பி சிஓ ஆஃபீஸ்க்கு கீழே நான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணலாமா.
பண்ணலாமா பண்ண முடியாதா? ஸோ அப்போ இப்போ இந்த அப்ளிகேஷனே ஓரளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்பராக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு என்ன அப்படின்னா மெயின் ஆஃபீஸ். ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? அதில் ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதில் என்ன மட்டும்தான் வச்சிருக்கோம். இப்போ இதை நீ என்ன பண்ணலாம்னா இங்கே திருப்பி வந்து சர்வீசஸ் அபவுட்டஸ் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். அது ஸ்டில் எதை தான் யூஸ் பண்ண போகுது? இந்த இண்டெக்ஸை பேஸாக வச்சு. அப்போ இந்த இண்டெக்ஸுக்கு பதிலாக நீ என்ன பண்ணணும்னா திருப்பி இதில் ஒரு பேஸ் கிரியேட் பண்ணணும். இதில் ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி இண்டெக்ஸ் அங்கே எப்படி பாஸ் பண்ணி அதே மாதிரி இதுக்கு பாஸ் பண்ணணும். இது வந்து ஆக்சுவல் மெனு. ஆக்சுவலாக எல்லா ஆஃபீஸ்க்கும் போகிறதுக்கான மெனுஸாக வச்சுட்டு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக வச்சுட்டு நீ என்ன பண்ணலாம்? ஒர்க் பண்ணலாம். இப்போ நீ எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ண முடியாதா? ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு போகிற மாதிரி மாற்றலாமா? ஸோ இந்த வேலையை ப்ராப்பராக பண்ணு. இப்போ பண்ண மெனுஸை ப்ராப்பராக பண்ணு. இப்போ நான் பார்க்குறப்பே ஒரு ஒரு ப்ராஜெக்டாக எப்படி சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் சர்ச் பண்ணி எடுத்து காமிச்சேன். ஓகே, இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா, உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கல அப்படின்னா சாட்டு கீழே போயிட்டு ஓகே என்ன பண்ண போற? வாண்டட் டு டூ ப்ராஜெக்ட் ஆன் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, I wanted to do project on college management system. What kind of modules and menus can I keep under each modules? கேட்கலாமா? Suggested modules dashboard வைக்கலாம். ஓகே, அண்ட் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் மாடியூல் வைக்கலாம். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக ஃபேக்கல்ட்டி மேனேஜ்மெண்ட் மாடியூல் வைக்கலாம். கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மாடியூல் வைக்கலாம். ஓகே, அட்டெண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் மாடியூல் வைக்கலாம். இப்போ நான் கொடுத்த லாஜிக் படி எப்படி மாத்துறது? இப்போ நம்ம பார்த்தது எதை மட்டும்தான் பார்த்துருக்கோம்? லைப்ரரி மேனேஜ்மெண்ட் மாடியூல் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அப்போ நான் அங்கே வச்சிருக்கிறதுக்கு பதிலாக இந்த மெனுஸ் மாற்றலாமா? இதே ஆப்ஷனை இப்போ நான் வந்து சும்மா ஜென்ரலாக கேட்டு உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தேன்? ஜென்ரல் மெனுஸ் வச்சேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இப்போ அடுத்து 1 by 1 இந்த மாடியூல்ஸ் ஆட் பண்ணலாமா? வில் ஒர்க் வித் திஸ். இதுக்கு பதிலாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ நான் அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் மாடியூல் வேணால் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்ல வந்து டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி கீழே அட்டெண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட்டோ இல்லாட்டி ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட்டோ என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணாதான் எங்கே வர முடியும்? அட்டெண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் வர முடியும். ஸோ அதனால ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் மாடியூலை கிரியேட் பண்ணிட்டு நம்ம இதுக்கு கீழே SQLite இந்த டேட்டாபேஸ்க்கு கீழே இப்போதைக்கு ஒர்க் பண்ணுவோம். இந்த டேட்டாபேஸ்க்கு கீழே என்ன பண்ணலாம்? மாடல்ஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் டெசிஷன் கீழே. ஓகே, இப்போ நீ எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி என்ன பண்ணிடுறேன்? ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண ஒர்க்கை உன்னோட லாஜிக் படி நீ என்ன டாபிக் சூஸ் பண்ணிருக்க அந்த டாபிக் தகுந்தாப்புல என்ன பண்ணு? சேஞ்ச் பண்ணு. இன்கேஸ் இஃப் யூ நீட் ஹெல்ப் கோ வித் சாட் அப்ளிகேஷன்ஸ். என்ன மாடியூல்ஸ் வைக்கலாம், என்ன பேஜ் வைக்கலாம், இப்போ இந்த பேஜில் என்ன மாதிரி ஃபீல்டு வைக்கலாம்னு கூட கேட்கலாம். இப்போ இந்த லைப்ரரி கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரி இப்போ லைப்ரரி பார்த்தோம். ஓகே, அதுலேயே நான் கொடுக்குறேன். இந்த லைப்ரரி மட்டும் எடுத்துக்குவோம். இந்த ஒரு மாடியூல் போதும். நீங்க வேற வேற மாடியூல்ஸ் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு மாடியூல்ஸை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. தட்ஸ் எனஃப். ஓகே, கம்ப்ளீட் ப்ராஜெக்டா பண்றப்பதான் நீ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் பண்ணணும். இப்போ இதுல வாட் கைண்ட் ஆஃப் கேன் ஐ கீப் இன்சைட் ஈச் பேஜஸ்? ஒவ்வொரு பேஜுக்குள்ளாரையும் என்ன மாதிரியான ஃபீல்டு வைக்கலான்னு கேட்டிருக்கேன். ஆட் நியூ புக், ஜஸ்ட் லைக் ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி தான். ஓகே, புக்கை ஆட் பண்றதுக்கான ஒரு லாஜிக். அப்ப இது எல்லாமே என்னது? லேபிள் டெக்ஸ்ட் பாக்ஸோ இல்லை வாட் எவர் இட் இஸ், அதுக்கு தகுந்தாப்புல டேட்டா இருந்துச்சுன்னா டேட் டைம் பிக்கரை வைக்க போற. ஓகே, அதுக்கான பேசிக் கோடு. ஸோ இந்த கோடை எடுத்து இது நீ யூஸ் பண்ணியிருந்த அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கால் திஸ் இந்த மெம்பர்ஷிப்புக்கு பதிலாக வைக்கலாமா? இல்லை வில் கீப் அண்டர் த கேட்லாக். கேட்லாக் கீழே நான் சும்மா பேஸ்ட் பண்றேன். இந்த ஃபார்ம் என்ன பண்றேன்? கேட்லாக் கீழே பேஸ்ட் பண்றேன், சேவ் பண்றேன். நம்மளோட ஆப்ல கேட்லாக் வந்து கிளிக் பண்றேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்டைலிங் கொடுத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஆட் ஆயிருமா? அப்ப இதே மாதிரி இந்த மெனுஸ்க்கு பதிலாக இங்க இருக்கிற மெனுஸை நீ ஆட் பண்ணணும்.
இது ஒரு மெனுஸ் கொடுக்குது பத்தியா? இதெல்லாம் மெனுஸ். இதெல்லாம் என்னது? லிப் ஆஃபீஸ், விச் மீன்ஸ் லைப்ரரிக்கு கீழே இருக்கிற மெனுஸ். எதுக்கு கீழே இருக்கிற மெனுஸ்? லைப்ரரிக்கு கீழே இருக்கிற மெனுஸ். இந்த மெனுஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோ, அதுக்கான பேஜஸ், அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ நான் கேட்டபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே உனக்கு கீழே வந்துடும். You can able to get all the details and you can able to add everything. கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடு, ட்ரை பண்ணிடு. வேற ஏதாவது நீ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஓரியன்டாவோ கோ வித் எனி அதர் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன். இதை ட்ரை பண்ணினா இதே கான்செப்ட் அப்படியே ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா கோ வித் எனி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ரொம்ப யோசிச்சு திங்க் பண்றதை விட கெட் ஹெல்ப் ஃப்ரம் சாட் அப்ளிகேஷன்ஸ். செக் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்லு. அடுத்த மாடியூல்ல டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணிடலாம். டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி வந்து ஜஸ்ட் மாடல்ஸ் கிரியேட் பண்ணினா எல்லாமே மேக் மைக்ரேஷன்ஸ் தான். மேக் மைக்ரேஷன் கொடுத்தா அதுவே என்ன பண்ணிடும், டேபிள் கிரியேட் பண்ணி மாடிஃபை பண்ணா அதுவே எல்லா வேலையும் பார்த்துடும். நீ போய் மேனுவலா இன்சர்ட் இன்டு கிரியேட் டேபிள்லாம் கொடுக்க போறதே கிடையாது. அதெல்லாம் உன்னோட நாலேஜ்க்காக தான், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்குறதுக்காக தான். பட் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாடுலர் ஸ்டிக்கில் ஜாங்கோல பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த லாஜிக் எக்ஸிக்யூட் பண்ணு. ஐ வில் அப்லோட் தட் வீடியோ ஆஃப்டர்வர்ட்ஸ். போகிறதுக்குள்ள நான் அப்லோட் இப்பயே போடுறேன். ஸோ ஆஃப்டர்நூன் ஃப்ரீ தான். ஸோ ஆஃப்டர்நூன் அப்லோட் பண்ணிடுறேன்.